என்னன்னா ஏதோ ஆழ்ந்த யோசனையில் உட்கார்ந்து இருப்பது போல் தெரிகிறது. ஒன்றுமில்லை அம்மா. இந்த செல்வபுரத்தில் தாங்கள் ஆஸ்தான மல்லர் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இப்படி கவலையாக இருந்ததை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. சகோதரி, உனக்கு ஒரு விஷயமும் தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். தங்களிடமே பிரதம மாணவனாக இருந்து உங்களுக்கு தெரிந்த மல்யுத்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இன்று உங்களையே வலுச்சண்டைக்கு கூப்பிடுகிறானே என்றுதானே கவலைப்படுகிறீர்கள்? ஆம் அமுதா, அவனோடு சண்டை போட்டால் வெற்றி பெற முடியாது என்றுதான் கவலைப்படுகிறேன். என்னன்னா இப்படி சொல்லுகிறீர்கள்? ஆசானை மாணவன் வெல்ல முடியுமா? ஏன் வெல்ல முடியாது? எனக்கு தெரிந்த கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டேனே. கற்றுக் கொடுத்தால் என்ன? உங்களுக்கு சமமாக யுத்தம் செய்யும் வலிமை அவனுக்கு எப்படி வரும்? அமுதா, நீ புரியாமல் பேசுகிறாய். நன்றாக புரிந்துதான் பேசுகிறேன். தாங்கள் முதுமை அடைந்து விட்டதால் அவனை வெல்லும் வல்லமை இல்லை என்று வருந்துகிறீர்கள், அப்படித்தானே? ஆம் அண்ணா, நன்றியை மறந்து ஆசானையே வலுச்சண்டைக்கு இழுக்கும் மாணவன் நிச்சயம் வெற்றி பெறப் போவதில்லை. ஆண்டவன் நம் பக்கம் இருக்கிறான், கவலைப்படாதீர்கள். நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன், அதன்படி நடந்து கொள்ளுகிறீர்களா? என்ன சொல்ல போகிறாய்? இருங்கள், இதோ வருகிறேன். அண்ணா, இதை எடுத்துக்கொண்டு மல்யுத்த மேடைக்கு செல்லுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம். அமுதா, என்ன இது? பாலும் கேடையும் எடுத்து செல்ல வேண்டிய தங்கள் கையில் அகப்பையும் கட்டையும் கொடுக்கிறேனே என்று பார்க்கிறீர்களா? அண்ணா, செல்வப்புறத்து பையகளே, நான் எவ்வளவோ தூரம் எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் மாணவனுக்கும் ஆசானுக்குமே மல்யுத்தம் நடக்கப் போகிறது. என் மனசாட்சிப்படி நான் இருந்து நடுநிலை வகித்து தீர்ப்பு கூற வேண்டிய அவசியம் இருப்பதால் நீங்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏண்டா இப்படி பயந்து சாவற? எங்களை மாதிரி தைரியமா நின்று வேடிக்கை பாரு. பதுங்குறிய. அம்மா, இங்க சண்டைய போட போறாங்க. இல்ல, எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட போறாங்க. யாரா அவன்? இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கத்தானே உன்னை கூட்டிட்டு வந்த. புதுசா கேக்குறிய? வேண்டாமுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சும்மா பயந்து சாகலாம். இந்த பயமெல்லாம் தெளியறதுக்கு தானே உன்னை இங்க கூட்டு வந்திருக்கிறோம். இல்லைங்க, இந்த சண்டை கொண்டு எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. அவங்க சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நான் எங்கேயாவது ஓடி போயிடுங்க. போய் அதோ இருக்கிறான் பார் மல்லன், அவன்கிட்ட போட்டுடுவேன். அப்புறம் ஒண்ணு அவன் கசக்கி நசுக்கி பிழிஞ்சு தாராய்க்கு ஊதிடுவான். எங்கடா ஓடுற? இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்தா தாண்டா உனக்கு தைரியம் வரும். பயப்படாதே. என்ன இது? மல்யுத்தத்திற்கு கூப்பிட்டால் அகப்பையும் தட்டையும் தூக்கிக் கொண்டு வந்து நிற்கிறீர்கள். சீடனே, இந்த ஒரு கலை மட்டும் தான் உனக்கு நான் கற்றுக் கொடுக்காத கலை. இந்த ஒரு கலையை வைத்துத்தான் இன்று நான் உன்னை ஜெயிக்கப் போகிறேன். குருவே, அந்த கலையை நானும் கற்றுக்கொண்ட பிறகல்லவா உம்மை நான் போட்டிக்கு அழைத்திருக்க வேண்டும். ஆசானே, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் ஜெயித்து விட்டீர்கள், நான் தோல்வி அடைந்து விட்டேன். மாணவன் தோற்று விட்டான், ஆசான் ஜெயித்து விட்டான். இப்போதே சொல்லுகின்றேன், எங்கள் செல்வப்புறத்து ஆஸ்தான மல்லனோடு யாராவது மல்யுத்தத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த கடமை வரலாம்.
சபாஷ், மிகுந்த மனசாலி, சிறந்த அறிவை, தெய்வத்தின் அருளால் கிடைத்த சக்தியை கொண்டு எங்கள் அனைவரையும் திகைக்க வைத்து விட்டேன். இன்று முதல் உம்மை எமது ஆஸ்தான மல்லராக நினைத்திருக்கிறேன். அத்துடன் வீர மல்லர் என்னும் சிறப்பு